டிடி ரிட்டர்ன்ஸ் 3 நாளில் ஒரு பெரிய வசூல் எடுத்துருந்துச்சு. அதே மாதிரியே நல்லா இல்லைனாலுமே எல்ஜிஎம் அந்த படமுமே இந்த 3 நாளில் ஒரு பெரிய நம்பராக கிட்டத்தட்ட 5 கோடி கிட்ட இந்த படமும் டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து 10 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருந்துச்சு. இப்போது வீக்கெண்டில் எவ்வளோ வேணால் கலெக்ட் பண்ணட்டும், வீக் டேஸில் இப்போ ரீசெண்டாக வர படங்கள்லாம் மண்ணை கவிக்கிட்டு வருது. அந்த வரிசையில் இந்த டிடி ரிட்டர்ன்ஸும் இடம் பெற்றிருக்கா, இல்லை அதையும் தாண்டி வழக்கத்துக்கு மாறாக வீக் டேஸ்லேயும் வசூல் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் நிறையா தெலுங்கு படங்களோட வசூல், ஹிந்தி படங்களோட வசூல், அப்புறம் இங்கிலீஷ் படங்களோட வசூல், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கேட்கப்பட்டு இருந்த ஒரு முக்கியமான படம் குட் நைட். அந்த படத்தோட டோட்டல் ஃபைனல் கிராஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டுகிட்டே இருந்தார். அதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அப்புறம் 9 இயர்ஸ் ஆஃப் ஜிகர் தண்டா. ஸோ அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன, அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம். அந்த ஃப்ரேமில் அந்த ஹீரோவே, அந்த படத்தோட ஹீரோவே ஃப்ரேமில் வர மாதிரி வச்சுருந்தோம். அதுலேயுமே நிறைய பேர் தப்பாக தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பராக இருக்கும். அதுவும் முக்கியமாக எஸ்பெஷலி இந்த சாங்கு ஓ தென்றலே எஸ்பிபி அவர்கள் பின்னி எடுத்திருப்பாரு, வேற லெவலில் இருக்கும். ஸோ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாங் அப்படின்னே சொல்லலாம். இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா அப்படிங்கிறவர், அப்புறம் கிரிதரன் அப்படிங்கிறவர், அப்புறம் ஹரிஷ், அப்புறம் உஷா அப்படிங்கிறவங்க, இது இல்லாமல் லோகேஷ், இட் இஸ் லோகேஷ் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ இந்த 5 பேர் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 7 இந்த படத்தோட 20வது நாள் வசூல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க 43 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $2.3 மில்லியன். இது மட்டுமே 19 கோடி வருது. அப்புறம் இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 101 கோடியே 30 லட்சம். ஸோ 100 கோடியை கடந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருச்சு இந்தியாவை பொறுத்த வரையும். ஸோ வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா $496 மில்லியன். ஸோ இன்னுமே பெரிய நம்பரெல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். ஓப்பன்ஹைமர் இந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 2 கோடியே 65 லட்சம். வேர்ல்டு வைடு $9 மில்லியன். 74 கோடி வருது. அப்புறம் இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 103 கோடியே 33 லட்சம் வெறும் 11 நாளில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய வசூல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் வேர்ல்டு வைடு $399 மில்லியன். ஸோ ஆல்ரெடி இந்த படம் வந்து பிரேக் ஈவன் பண்ணி ஒரு மிகப்பெரிய லாபத்தை எடுத்திருக்கு, மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு. ஸோ அதே மாதிரியே பார்பி இந்த படமே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. டே 11 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1 கோடியே 22 லட்சமும், வேர்ல்டு வைடு $19 மில்லியன். இந்த படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இந்தியாவில் 38 கோடியே 71 லட்சமும், வேர்ல்டு வைடு $774 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் ராக்கி அவர் ராணிக்கு பிரேம் கஹானி இந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 7 கோடியே 35 லட்சமும், வேர்ல்டு வைடு 13 கோடியே 65 லட்சம். ஸோ இந்த படமே ஒரு சூப்பரான வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 4 நாளில் 57 கோடியே 50 லட்சமும், வேர்ல்டு வைடு 91 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 160 கோடி. இந்த படம் 190 கோடி எடுத்துச்சுன்னா ஹிட்டு அப்படிங்கிற அந்த வெர்டிக்ட் எடுக்கும். ஸோ எடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். அப்புறம் ப்ரோ அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடியே 5 லட்சம், வேர்ல்டு வைடு 6 கோடியே 17 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் ஆந்திரா தெலுங்கானாவில் 4 நாளில் 75 கோடியே 85 லட்சமும், வேர்ல்டு வைடு 105 கோடியே 36 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி இந்த படம் ப்ராஃபிட் எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வரப்போகிற நாட்களில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அப்புறம் பேபி இந்த படத்தோட டே 18 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 65 லட்சமும், வேர்ல்டு வைடு 88 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் உலகம் முழுக்க 71 கோடியே 81 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 30 கோடிக்கு மேலே இந்த படம் இதுவரையுமே ப்ராஃபிட் மட்டுமே எடுத்திருக்குங்க. நான் சொல்கிறது ஷேர் கிடையாது, ப்ராஃபிட் மட்டுமே. ஸோ அப்புறம் மாவீரன் படத்தோட டே 18 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 22 லட்சமும், வேர்ல்டு வைடு 33 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் 85 கோடியே 81 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ மாவீரன் 100 கோடி அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்குது, அச்சீவ்மெண்ட் இருக்குது. அதை தொடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரம் 8 நாளில் இந்த ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகுது, சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஜெயிலர். ஸோ அதுக்கு தான் எல்லாருமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மாவீரன் இதுக்கப்புறம் ஒரு 15 கோடி உலகம் முழுக்க வசூல் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா
இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கான மோஸ்ட்லி கண்டிப்பாக அதுதான் சாத்தியமாக இருக்கும். இல்லைங்கிறது தான் அதுக்கான உண்மையான பதில். ஸோ எல்ஜிஎம் அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 51 லட்சமும் வேர்ல்டு வைடு 59 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 4,37,00,000 தமிழ்நாட்டில் 4 நாள் டோட்டல் வசூல். அப்புறம் வேர்ல்டு வைடு 5,66,00,000. ஸோ இந்த படம் மேபி யாரோ பயங்கரமாக நிறையா ஃபேன்ஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த படத்தை போய் தேட்டரில் தோனி தோற்றுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போய் பார்க்குறாங்களா? நான் தோற்றாலும் பரவாயில்ல, என் காசு போனாலும் பரவாயில்ல, தோனி தோற்றுறக்கூடாதுன்னு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இவ்வளோ வசூல் எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் டைனோசார்ஸ் அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் 4 லட்சம் தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு 5 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் தமிழ்நாட்டில் 37 லட்சமும் வேர்ல்டு வைடு 43 லட்சம். மொத்தமாக பெரிய டிசாஸ்டர், பெரிய லாஸ், கிட்டத்தட்ட 90% கிட்ட லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படங்களுக்குலாம். பீஸா 3 டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 6 லட்சமும் வேர்ல்டு வைடு 7 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதாவது பீஸா அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட் பார்ட் இருக்குல்ல, அதோட பேரை வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டா அது ஹிட் ஆகிடும், அது ஏதோ ஒன்று குப்பையை எடுத்து விட்டுலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. ஸோ நீங்கள் என்ன பார்ட் 2 எடுத்தாலுமே, இப்போ உதாரணத்துக்கு தலைநகரம் அப்படின்னு ஒரு படம் வந்தது, அது ஃபஸ்ட் பார்ட்டு பெரிய வசூல் எடுத்தது. செகண்ட் பார்ட்டு ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்து ரசித்தாங்களோ அதை தானே நீங்கள் செகண்ட் பார்ட்டில் கொண்டு வந்து வைக்கணும். சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு படத்தை எடுத்து செகண்ட் பார்ட்னா அது எப்படி கரெக்டாக இருக்கும். ஸோ பீஸா 3 இந்த படம் வந்து வேர்ல்டு வைடு 38 லட்சம். ஸோ இந்த படமும் கிட்டத்தட்ட நான் சொன்னேன் அந்த 90%க்கு மேலே மிகப்பெரிய லாஸ். அப்புறம் லவ், ஸோ இந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது லவ் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் 9 லட்சமும் வேர்ல்டு வைடு 12 லட்சம், இது வரையும் 66 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே கிட்டத்தட்ட ஒரு 70% லாஸ் தாங்க இது வரையும் நம்ம பார்க்குற வரையும் தெரியுது. ஸோ அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1,85 லட்சம், வேர்ல்டு வைடு 2,32 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய நம்பரை தான் கலெக்ட் பண்ணியிருக்கு வீக் டேல. ஸோ நான் சொன்ன அந்த எப்படி சொல்கிறது, வீக்கெண்டில் ஒரு நம்பரை கலெக்ட் பண்ணிவிட்டு வீக் டேல அப்படியே படுத்துக்கிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிடி ரிட்டர்ன்ஸ் அதை பண்ணலை. ஸோ வீக் டேலையுமே ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிகிட்ருக்கு. இதுவரையும் தமிழ்நாட்டில் 9,83 லட்சமும் வேர்ல்டு வைடு 11,64 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் எவ்வளோ வந்து ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ ரைட்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் குட் நைட் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று கூட ஒரு நண்பர் கோச்சிக்கிட்டார், என்ன ப்ரோ நான் உங்கள் சேனல் தொடர்ந்து பார்க்குறேன் ஆனால் நான் கேட்குற வசூலை சொல்ல மாட்டேறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லைங்க, வேணும்னு சொல்லாமல் இல்லை, மேபி அந்த கமெண்ட்டை பார்க்காம வந்திருப்பேன், இல்லைனா பார்த்துட்டு சரி சொல்லணும்னு எடுக்கும்போது கண்டென்ட் எடுக்கும்போது மறந்துருப்பேன். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 3 கோடி, தமிழ்நாட்டில் 6,15 லட்சம், வேர்ல்டு வைடு 7,95 லட்சம். தேட்டரிக்கல் ரைட்ஸு 1,65 லட்சத்துக்கு விற்கப்பட்டிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 4,30 லட்சம், 2,65 லட்சம் இந்த படத்துக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இந்த படத்தோட வெர்டிக்ட் அப்படின்னா சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படியே வசூலை புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த மாதிரி படங்கள் இவ்வளோ பெரிய லாபம் எடுக்கிறதே நம்ம இப்போ பெரிய விஷயமாக பார்க்க வேண்டியதாகிடுச்சு. சின்ன படம் ஒரு சின்ன ஹீரோ நடிக்கிற படம் இவ்வளோ பெரிய லாபம் எடுக்கிறதே நம்ம பெரிய விஷயமாக பார்க்குற நிலைமைக்கு வந்துட்டோம். ஸோ அதனால தான் இந்த படத்தை பற்றி நம்ம நிறையா பேசணும். நிறையா எல்லாருமே வந்து ஆஹா இவ்வளோ பெரிய வெற்றியானு. ஸோ ஆனால் இந்த படம் வந்து ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிடுச்சு, அப்படியே வசூலை புரட்டி போட்டுருச்சுன்னா சொல்ல முடியாது. ஒரு சாதாரண வசூல் தான். ஒரு 7,95 லட்சங்கிறது ஒரு சாதாரண வசூல் தான். ஆனால் இந்த மாதிரி நான் சொல்கிற அந்த ஒரு கூட்டமாக ஒரு 4-5 படங்கள் வரும், அது எதுவுமே இதை பண்ணுறதில்ல. ஒரு படம் பண்ணதுனால அது பெருசாக நம்மளுக்கு தெரியுதுங்கிறது தான் இதுக்கான ரீசன். ஸோ குட் நைட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கடுத்து தான் 9 இயர்ஸ் ஆஃப் ஜிகர்தண்டா. ஸோ ஜிகர்தண்டா அப்படிங்கும்போது கார்த்திக் சுப்புராஜ் அவர்களோட ஒரு முக்கியமான திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஆஹா இப்போ என்ன ஒரு டைரக்ஷன்யா, என்ன ஒரு ஸ்க்ரீன் பிளேயா அப்படின்னு நம்மளை மிரள வச்ச ஒரு படம், ஒரு திரிக்க ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு படம். அதாவது ஒரு பக்கம் ஹீரோ வந்து ஒரு ஆர்ட்டு, ஒரு கலையை நேசிக்கக்கூடியவர், ஒரு தான் படத்துக்காக ஒரு கேரக்டரை வந்து தேடுறாரு. அது வந்து ஒரு ரியல் லைஃப் கேரக்டராக கிடைக்கிது. அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு தாதா. அந்த தாதாவை பார்த்தாலே பயந்துக்கிட்டு இருக்க ஒரு தாதாவை இங்கே கூட்டு வந்து குழந்தைங்கள்லாம் கொண்டாடுற மாதிரி ஒரு விஷயம் இங்கே பண்ணுறது தான் இந்த படத்தோட கான்செப்டே. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் எப்படின்னா, ஒரு கேமராவில் ஒரு அருவாள் தொங்குற மாதிரி ஒரு மினிமல் போஸ்டர் ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த படத்தோட கான்செப்ட்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம வந்து யாரை சொல்கிறோமோ இல்லையோ இவரை மட்டும் சொல்லாமல் நம்ம விட்டுறவே கூடாது. பாபி சிம்மா இந்த படத்துக்காக வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தை நிறையா லாங்குவேஜில் ரீமேக் பண்ணாங்க. பெரிய ஹீரோக்களே இந்த கேரக்டர், முக்கியமாக ஹீரோ கேரக்டரை விட இந்த கேரக்டர் தான். ஸோ உதாரணத்துக்கு பச்சன் பாண்டே, அக்ஷயகுமார் வந்து அந்த கேரக்டர் தான் நடித்தார்.
ஸோ ஆனால் அது பெரிய அளவில் பேசப்படல. ஆனால் இந்த கேரக்டர் நம்ம பாபி சிம்மா கேரக்டருக்கு நேஷ்னல் அவார்டே கிடச்சிது, தேசிய விருதே கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் நிறையா தமிழ்நாடு ஃபிலிம்ஃபேர் அவார்டு அது இதுன்னு எக்கச்சக்கமாக தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்லேருந்து எக்கச்சக்கம் எல்லா அவார்டும் கிடச்சிது. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 8,50,00,000, தமிழ்நாட்டில் மட்டுமே 17,75,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,05,00,000, ஓவர்சீஸில் 3,05,00,000, வேர்ல்டு வைடு 21,85,00,000. ஸோ ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 12,90,00,000. ஒரு மிகப்பெரிய ஹிட் இந்த படம். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ முக்கியமாக இந்த படத்தில் சந்தோஷ் நாராயணன் அவர்களோட இசை, அப்புறம் சித்தார்த் அவர்களோட அந்த ஒரு வித்தியாசமான நடிப்பு, அப்புறம் கேமியோவாக வரக்கூடிய விஜய் சேதுபதி, அப்புறம் கருணாகரன், ஸோ எல்லாருமே வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் சோமசுந்தரம் அவருமே இவனுக்கு மட்டும் சுட்டு போட்டாலும் நடிப்பு வராது அப்படின்னு சொல்லுவார். வேறு லெவலில் இருக்கும் குரு சோமசுந்தரம் அவர் பேர். இந்த படம் உண்மையிலே ஒரு வேறு லெவல் சம்பவம் தான். இந்த மாதிரி சம்பவத்தை அதுக்கப்புறம் அவர் கொடுக்கல அப்படிங்கிறது தான். மேபி இறைவி கூட என்னோட ஒரு ஃபேவரட் மூவி தான். அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம் தான். ஸோ இதுக்கப்புறம் ஜிகர்தண்டா 2 அந்த XXன்னு வருது, அதில் அவர் சம்பவம் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.